ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நெத்திலி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஸ்மெல் இல்லாமல் நல்லா கழுவி வச்சுருக்கேன். சுத்தமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். குழம்பு அருமையாக இருக்கும். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நெத்திலி 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை, இது வணக்கி அரைக்கணும். 4 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை தழை. இதான் தேவையான பொருள். 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். நல்லா சூடாயிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு இது வறுத்து அந்த பொடியை போட்டோம்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. தீயை விட்டுறக்கூடாது, தீஞ்சு போச்சுன்னா கசப்பேறிடும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை கருவேப்பிலை தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வணக்கணும். வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த தேங்காய் நல்லா வறுத்துட்டோம்னா தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் மீன் குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு. இறக்கி வச்சுட்டு இது சூடு ஆறட்டும். அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளாட்டி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வடை சட்டி வச்சுருக்கேன். ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில், கல்லெண்ணெய் எதில் வேணாலும் செய்யலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். பூண்டு ஒரு 10 பல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா கீரி போடுங்க, இல்லாட்டி எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வணங்கிறதுக்கோசரம். ஏற்கனவே மீன்லாம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த குழம்பு தூள் நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு குழம்பு தூள் வச்சு எல்லா குழம்பு வகையிலும் செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன், மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு.
ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரட்டி வச்சிட்டோம்னா நல்லா மசாலாலாம் மீனில் நல்லா ஏறி நல்லாயிருக்கும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அப்படியே பாருங்கள், நெத்திலியில் மசாலாலாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அது அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது கீழே ஊற்ற போகிறதில்ல, இதில் தான் குழம்பு செய்ய போகிறோம். அதனால தான் அந்த மசாலாவை அப்படியே கழுவி எடுத்து வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக போட்டோம்னா மீனெல்லாம் கரைஞ்சிரும், அதனால் லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ ஊற வச்ச புளி தண்ணியை இந்த மசாலாவில் சேர்த்திக்கலாம். இதில் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு, காரம் பத்தலாம் நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா தண்ணியை சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் இல்லைன்னா இந்த சமயத்தில் நம்ம சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்குது. 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை போட்டு ரொம்ப கொதி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஒரே ஒரு பெரட்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, வெந்தயமும் கடுகும் வறுத்தோம்ல, அந்த ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி தழை, இவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். மீன் வந்து வெந்துடும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.